காவிரியிலிருந்து 2 மாதங்களுக்கு சுமார் 15 டிஎம்சி நீரை கர்நாடகா திறந்துவிட உத்தரவிடுமாறு காவிரி ஒழுங்காற்றுக் குழு கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியது. காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழுவின் 96வது கூட்டம் வினித் குப்தா தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதில் காணொலி வாயிலாக தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி மாநில அதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழ்நாடு சார்பில் தலைமை பொறியாளர் சுப்பிரமணியன், காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் கலந்து கொண்டார். அப்போது தமிழ்நாட்டிற்கு மே மாதம் தர வேண்டிய 10 டிஎம்சி நீரில் 3.8 டிஎம்சி நீர் மட்டுமே கர்நாடகா தந்துள்ளதாக தமிழக அரசு முறையிட்டது. அதனால் எஞ்சிய 6.2 டிஎம்சி நீரை கர்நாடகா திறந்துவிட உத்தரவு பிறப்பிக்குமாறு தமிழ்நாடு அதிகாரிகள் கோரிக்கை விடுத்தனர். இதேபோன்று ஜூன் மாதத்திற்கு தர வேண்டிய 9.19 டிஎம்சி நீரையும் தடையின்றி திறக்க கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அதிகாரிகள் வலியுறுத்தினர். இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் குறித்து வரும் 21ஆம் தேதி நடைபெறும் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் முடிவெடுக்கப்படும். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்கான பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்டன. இதற்கு முன்பு எப்போதும் பரபரப்பாக காணப்பட்ட கோயம்பேடு பேருந்து நிலையம் தற்போது எப்படி உள்ளது தெரியுமா? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் என்ற விவேக் காமெடி மாதிரி காணப்படுகிறது கோயம்பேடு பேருந்து நிலையம். சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக இருந்தது கோயம்பேடு ஒருங்கிணைக்கப்பட்ட பேருந்து நிலையம். இரவு பகல் பாராமல் எப்போதும் பரபரப்பாக இருந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டன. சென்னை மாநகருக்குள் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கடந்த ஜனவரி மாதம் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்டன. படிப்படியாக அரசு மற்றும் ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் வட மாவட்டங்களுக்கு மட்டும் கோயம்பேட்டிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதாவது காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, ஹோசூர், கிருஷ்ணகிரி ஆகிய ஊர்களுக்கு கோயம்பேட்டின் முதல் நடைமேடையிலிருந்து பேருந்துகள் புறப்படுகின்றன. அதேபோன்று 2வது பிளாட்பாரத்திலிருந்து ஆரணி, புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் ஆகிய ஊர்களுக்கும் பேருந்துகள் புறப்படுகின்றன. இந்த நிலையில் எஞ்சிய 4 நடைமேடைகள் ஆதரவற்றோருக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளது. 3, 4, 5, 6ஆம் நடைமேடைகளில் ஏராளமான ஆதரவற்றோர் படுத்து உறங்குவதை காண முடிகிறது. அதே சமயம் நடைமேடையில் இருந்த கடைகளில் பெரும்பாலானவை காலி செய்யப்பட்டன. முதல் மற்றும் 2வது பிளாட்பாரத்தில் மட்டும் ஒரு சில கடைகள் செயல்படுகின்றன. இந்த நிலையில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகளான கழிவறை, குடிநீர் உள்ளிட்டவை முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பஸ்ஸு ஃபுல் டிராஃபிக் இருக்கும், ஃபுல்லாக வளைய முடியும். அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே கோயம்பேடு பஸ் அதிகமாக கிடைச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதுதான் ப்ராப்ளமே. இப்போ அதெல்லாம் முன்னே க்ளீனாக ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் போக இப்போ க்ளீனஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும்.